ஆழ்மாள்பாளையம் பகுதியில் உள்ள கீழூர்கொண்டான் தெருவில் 30 குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் சாலை வசதி கேட்டு 4 தலைமுறையாக மக்கள் போராடி வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் தீபன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். தீபன், தற்பொழுது குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த தெருவில் இருக்கக்கூடிய வசதிகள் என்னவாக இருக்கின்றன? மேலும் 4 தலைமுறைகளாக அந்த மக்கள் அடிப்படை வசதிகள் கேட்டு போராட்டம் நடத்தியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் சொல்லப்படுகின்றது. தற்போது அங்கு இருக்கக்கூடிய மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன? அதிகாரிகள் ஏதேனும் நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்களா? என்ன விவரம்? வணக்கம். திருச்சி மாவட்டம் வால்மான்பாளையம் அருகே இருக்கக்கூடிய கீழூர்கொண்டான் தெரு பகுதியில் 30க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள். இங்கு வசித்து வரும் குடும்பங்களுக்கு தேவையான எந்த விதமான ஒரு அடிப்படை வசதியும் மாவட்ட நிர்வாகமும் இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினரும் எதுவும் செய்து தரவில்லை என இப்பகுதி மக்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார்கள். குறிப்பாக இங்கு வசிக்கக்கூடிய மக்கள் ஒரு அவசர தேவைக்கு வெளியே செல்ல வேண்டும் என்றால் கூட நடைபாதையிலே முறையான சாலை வசதிகளை, மின் விளக்கு வசதிகளை என தொடர்ந்து புகார்கள் தெரிவித்து மாவட்ட நிர்வாகமும் ஊராட்சி நிர்வாகம், பஞ்சாயத்து நிர்வாகம் எந்த அதிகாரிகளும் இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்த நடப்பாதை வேண்டும் என கிட்டத்தட்ட 6 தலைமுறையாக இந்த பகுதி மக்கள் போராடி வருகிறார்கள். கடந்த சில மாதங்களாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தொடர்ந்து புகார் தெரிவித்தும் அதிகாரிகள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றச்சாட்டுள்ளனர். இந்த நிலையில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களை நம்ம கேட்போம், எந்த விதமான அடிப்படை வசதி இல்லை என புகார் எழுந்துள்ளது.